சினிமா ஃபைனான்சியர் என்ற போர்வையில் மீட்டர் வட்டி உள்ளிட்ட கந்து வட்டி தொழில் செய்பவராக வலம் வருகிறார் போத்ரா என சுருங்க அழைக்கப்படும் முகுல்சந்த் போத்ரா. இவரால் பாதிக்கப்பட்ட பிரபலங்களின் எண்ணிக்கையை காட்டிலும் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ரஜினிகாந்தையே வம்புக்கு இழுத்து மன உளைச்சலில் ஆழ்த்திய போத்ரா தற்போது எந்தவித முகாந்திரமும் இன்றி இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். யார் இந்த போத்ரா, இவரது பின்னணி என்ன, விரிவாக படம் பிடிக்கிறது இந்த தொகுப்பு. உலகத்தில் நான் கேள்விப்பட்ட நான் சந்தித்த மனிதர்களில் மிக தீமையான மிக கெட்டவர் அந்த மனிதன். பேரை சொல்ல கூட நான் விரும்பலை. சினிமா ஃபைனான்சியர் திரு போத்ரா அவரை இதுவரை நான் நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டோட சாபக்கேடு அப்படியாப்பட்ட மனிதர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. தாங்கள் ஆற்றாமையால் உழன்ற கதையை சுருக்கமாக ஆதங்கத்துடன் விவரிக்கும் இவர்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கிய அந்த நபர் சினிமா தயாரிப்பாளர் என கூறிக்கொள்ளும் ஃபைனான்சியர் போத்ரா. மயிலாடுதுறையில் பிறந்து வளர்ந்த போத்ரா தனது தந்தை செய்த வைர தொழிலை கைவிட்டு வட்டி தொழிலில் கால் பதித்தார். முதலில் அரசு ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் மட்டுமே வட்டிக்கு பணம் கொடுத்து வந்துள்ளார். கடனை திரும்ப கொடுக்காதவர்களை அவர்களின் உயர் அதிகாரியிடம் கூறி அவமானப்படுத்தி இறுதியில் பணத்தை பெறுவது போத்ராவின் ஸ்டைல். ஊரில் எல்லோரும் போலீஸை கண்டு பயந்து நடக்க போலீசார் போத்ராவை கண்டு அஞ்சி நடுங்கியதாக கூறப்படுகிறது. இவரிடம் நடிகர் தனுஷின் தந்தையும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா பணம் பெற அது தொடர்பாக தொடர்ந்த வழக்கில் நடிகர் ரஜினிகாந்தை நீதிமன்றத்திற்கு அலைய விட்டவர் இந்த போத்ரா. வில்லங்கத்தின் மறு உருவமாக பார்க்கப்படும் இந்த சினிமா ஃபைனான்சியர் போத்ராவின் போலித்தனங்கள் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்ட பின்னரே நடிகர் ரஜினிகாந்த் மீதான அவதூறு நீங்கியது. உயர்நீதிமன்றத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தாக்கல் செய்த மனுவில் தமது புகழுக்கு போத்ரா களங்கம் கற்பிக்க முயல்வதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இப்படி சினிமா பிரபலங்களை மட்டுமல்ல அரசியல்வாதிகளையும் விட்டு வைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர் இந்த முகுல்சந்த் போத்ரா. தயாரிப்பாளர் எந்த படம் தயாரித்தார்னு எனக்கு இது தெரியும். நான் ஒரு 11 படம் தயாரிச்சிருக்கேன். எந்த படம் தயாரித்தார்னு தெரியாது. இது நாங்கள் மட்டும் இல்லை, பாண்டியராஜன்லேருந்து கஸ்தூராஜாவிலிருந்து நிறைய பேர் இன்னும் வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. ரஜினிகாந்த் சொல்லி தான் நான் கஸ்தூராஜா பணம் கொடுத்துன்னு சொல்கிறேன். ரஜினிகாந்த் சார் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடன் வாங்குறதே விரும்பாத ஒரு மனிதர். தன்னுடைய பணபலத்தால் தன்னுடைய செல்வாக்கால் சாமானிய மக்களை பணிய வைத்து அவர்களை மிரட்டி பணம் சம்பாதிப்பதே ஒரு குறிக்கோளாக கொண்டிருப்பவர் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற போத்ரா அவர்கள். ஏனென்று சொன்னால் இது நான் ஒரு சாதாரண குற்றச்சாட்டை வைக்க நான் சொல்லலை. இது நேரடியாக இதனால் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய முகத்திரையை கிழிப்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். முன்னாள் எம்எல்ஏ அருள் அன்பரசுவின் தந்தையும் மூத்த அரசியல்வாதியுமான அன்பரசிடம் 2006ஆம் ஆண்டு யாரோ பெற்ற கடனுக்காக மிரட்ட அது ஆதாரங்களுடன் வழக்காக பதிவாகி சிறை சென்றும் போத்ரா இதுவரை திருந்தவில்லை. சன் டிவி இந்த மாதிரி டிவிகளெல்லாம் மீடியாவுக்கு எல்லாரையும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பைட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன பைட்னா, அருள் அன்பரசுக்கு கொடுத்த சீட்டை அன்னை சோனியா காந்தி திரும்ப பெற வேண்டும். அப்படி ஏன்னு சொன்னால் அவங்க அப்பா என்கிட்ட 1 கோடி ரூபாய் அவரெல்லாம் பணம் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் வச்சுருக்காரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா அவர் நான் மிகுந்த நஷ்டத்துக்கு உள்ளாகுவேன். போத்ரா சொல்கிறார் ப்ரெஸ்ஸில். அதனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அதை திரும்ப அருள் அன்பரசு சீட்டை கொடுத்ததை திரும்பி பெற வரணும். ஆனால் இருந்தாலும் அந்த சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயித்தேன். அதற்கப்புறம் இவர் மிரட்டி அந்த ஃபோன் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் முறையாக கொடுக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு முகுல்சந்த் போத்ரா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறையில் இருந்தார். அவர் ஏறத்தாழ ஒரு 15 நாள் மேலே சிறைவாசம் பண்ணார். அப்போ கூட அவருக்கு இதுவரையில் இந்த சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தோம் இதுவரையில் ஒரு திருந்தனாமலே தெரியல. அவர் போய் சொன்னாருங்கிறது யாரும் சொல்லவே இல்லை. அப்போ கோர்ட்டு கூட ஒரு தடவை அவருக்கு கடுமையான வார்னிங் கொடுத்து, நீ கோர்ட்டை பயன்படுத்தாத, நீ ஒரு கருவியாக கோர்ட்டை பயன்படுத்தின கூட ஒரு தடவை தமிழக அரசு விருது கொடுக்கும்போது அந்த விருதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தார் ரோஜாக்காக. அப்போ கோர்ட் வார்னிங் கொடுத்து, நீ ஒரு கோர்ட்டை கருவியாக பயன்படுத்துகிற, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்தது. பிரபலங்களுடன் தொடர்புடைய ஒருவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அந்த பிரபலத்தை மிரட்டுவதும் அவர்களுக்கு எதிராக மற்றவர்களை தூண்டிவிடுவதும் போத்ராவின் வாடிக்கை என்பது பாதிக்கப்பட்டோரின் குற்றச்சாட்டு.
இப்படி மிரட்டல் விடுத்து கைதாகி போத்ரா சிறையில் அடைக்கப்பட்ட போது அவருக்காக பாமக நிறுவனர் ராமதாஸின் சம்பந்தியும் அன்புமணி ராமதாஸின் மாமனாருமான காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமி சமாதானம் பேச வந்ததாக கூறுகிறார் அருள் அன்பரசு. ஒரு பேச்சுக்காக நான் அப்படி பணம் வாங்கினதா கூட வைத்துக்கொண்டால் பணம் கொடுத்தவர் பணத்தை தானே திருப்பி கேட்கணும். எனக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது யார்? முகுந்தன் போத்ரா. அன்னை சோனியா காந்திக்கு அங்கேயும் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி வந்து அருள் அன்பரசு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் அந்த இதில் வந்து நான் தேர்தலில் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட சமாதானத்துக்கு வந்தாங்க. அவரோட அண்ணன் வந்து ஒரு அரெஸ்ட் ஆன பிறகு முகுந்தன் போத்ரோட அண்ணன், அப்புறமா அப்போ வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் போய் சமாதானம் பேசி நாங்கள்லாம் எல்லா கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம், அவர் வெளியில் வந்தால் போதுன்னு அப்படி கெஞ்சி கொண்டு வந்தவர் தான் இந்த முகுந்தன் போத்ரோட அண்ணன். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லி வர்றதுக்கு இவங்களாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னே தெரில. என் பணம் வரல, என் பணம் கொடுன்னு கேட்குற வரைக்கும் தான் அவருக்கு ஒரு ஃபைனான்சியருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நீ அவரை அரெஸ்ட் பண்ணுங்கள், அவரை இழுத்து மூடுங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து இன்னொரு கேஸில் வந்து நான் இது பண்ணுறதுக்குலாம் என்ன அதிகாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. துறைத்துறைக்கு ஒரு தனி மனிதர் செய்ய முடியாத காரியத்தை செய்த பாரிவேந்தர் மீது புழுதிவாரி தூற்றும் போத்ரா மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்கிறார் திரைப்பட இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி. அதனுடைய ஒரு இதுவாக தான் நான் வந்து பச்சைமலை சார் கூட பார்க்குறேன். இன்னும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து சாரை வந்து பெருசாக எனக்கு தெரியாது, பழக்கமும் கிடையாது, அவரோட எந்த நெருங்கிய தொடர்பும் எனக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் இயக்குனர் சங்கத்துக்காக வந்து அவரை போய் பார்க்கும்போது ஒரு தனி மனிதன் செய்ய முடியாத பல உதவிகளை வந்து திரைப்படத்துறைக்கே செஞ்சார். ஒருத்தருக்கு செஞ்சார், 2 பேர் செஞ்சார்லாம் நான் சொல்ல. ஒரு 20,000 பேர் 25,000 பேர் இன்றைக்கி அந்த 25,000 குடும்பங்கள் வந்து மருத்துவ காப்பீட்டோட பெரிய கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துக்கிறது ஒரு பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. பணம் பணம் என்று ஓடும் போத்ரா தற்போது தவறான வழியில் பலரையும் மிரட்டி, குறிப்பாக பிரபலங்களை மிரட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பிரபலமடைய முடிந்ததால் போத்ராவின் மனைவி அவரை விட்டு பிரிந்து துறவறம் பூண்டு விட்டார். அடாவடித்தனமாக வட்டி தொழில் செய்வதால் அந்த தொழிலுக்கு பிரபலமான அவர் சார்ந்த சமூகம் போத்ராவை ஒதுக்கி வைத்திருக்கிறது. இனிமேலும் ஒரு சாமானியம் பாதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இவரால் போத்ராவால் இன்னும் ஒரு சாதாரண ஆள், ஒரு தொழில் பண்ணுறவங்களோ இது பண்ணுறவங்களோ இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அவசப்பட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து தமிழக அரசு கருணை கூர்ந்து காப்பாற்ற வேண்டும். இதில் அம்மா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு என்னோட பணிவான வேண்டுகோள், இந்த மாதிரி கந்து வெட்டி கும்பலை தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களை வளர விட்டால் தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து.